சென்ட்ரல் கவர்மெண்ட், நடுவண் அரசு, மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அது இப்போ வந்து நடுவண் அரசு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து மாநில அரசும் மத்திய அரசும் வந்து ஒரு நாட்டுடைய ஒரு இரு கண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு அப்பா அம்மா மாதிரி. அப்பா கண்டிப்பா இருப்பாரு, அம்மா நமக்கு தேவையானதை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கணும். நடுவண் அரசு இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு நடுவண் அரசு ஆகும். இதன் தலைமையகம் புதுதில்லியில் அமைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி 5இல் 52 முதல் 78 வரையிலான சட்டப்பிரிவுகள் நடுவண் அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகின்றன. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இந்தியாவின் பரந்த மற்றும் பன்முக தன்மையை கருத்தில் கொண்டு இந்தியாவிற்கு கூட்டாட்சி முறையிலான அரசை வழங்கியுள்ளனர். நடுவண் அரசு 3 அங்கங்களை கொண்டது. அவை நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படிங்கிற 3 வந்து நடுவண் அரசுல அங்கங்கமா இருக்கு. அதுல வந்து நிர்வாகம், சட்டத்துறை, நீதித்துறை இது எல்லாமே மாநில அரசுலையும் இருக்கும் இல்லையா. நடுவண் அரசு மத்திய அரசுலையும் இது வந்து உண்டு. English medium students, the central government is the supreme government in our country. The headquarters of the central government is at New Delhi. Articles 52 to 78 in Part 5 of Indian Constitution deals with the Union Executive. The makers of the Indian Constitution, by giving due recognition to the vastness and plural character of our nation, have provided a federal arrangement for her governance. The central government consists of 3 organs, namely Union Executive, Legislature, and Judiciary. The Union Executive consists of the President of India, the Vice President, and the Council of Ministers headed by the Prime Minister and the Attorney General of India. The legislature is known as the Parliament. It consists of 2 houses, namely Rajya Sabha and the Lok Sabha. The Union Judiciary consists of the Supreme Court of India. நடுவண் அரசு குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர் இவங்களெல்லாம் தலைவரா வச்சு இருக்கு. இந்திய அரசியலின் தலைமை வழக்கறிஞர்னு ஒருத்தர் வேற அதுல இருப்பாரு. நடுவண் சட்டமன்றமானது நாடாளுமன்றம்னு அழைக்கப்படுது. இது 2 அவைகளை கொண்டிருக்கு. ஒன்று வந்து ராஜ்யசபா, இன்னொன்று லோக்சபா. இது நீதித்துறை வந்து உச்ச நீதிமன்றம் அப்படின்னு இருக்கு, டெல்லியில இருக்கு. நம்ம உயர் நீதிமன்றத்துல எதையாவது நம்ம வந்து கொடுத்து அது டிஸ்மிஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்தது வந்து இங்க நம்ம வந்து கொடுக்கலாம். சில பேருடைய தண்டனைகள் நிறுத்தப்பட்டிருக்கு, சில பேருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்கு. தென் குடியரசுத் தலைவர், நம்மளுடைய இப்போதைய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். குடியரசுத் தலைவர் நடுவண் அரசின் நிர்வாக தலைவர் குடியரசுத் தலைவர். அவர் பெயரளவில் நிர்வாக அதிகாரம் பெற்றவர். இவர் இந்தியாவின் முதல் குடிமகன். இவர்தான் the first citizen of India. முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார். சட்டப்பிரிவு 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவண் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். எந்த ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் இவருடைய சைன் ரொம்ப முக்கியம். இவர் வந்து சைன் போட்டாதான் அந்த விஷயம் வந்து நடக்கும். ஸோ குடியரசுத் தலைவர் தான் வந்து சீஃப் ஆஃப் த நம்மளுடைய கவர்மெண்ட். The president is a nominal executive authority. The chief executive of the Indian Union is the president. He is designated as the first citizen of India. He is the supreme commander of the armed forces. The president is also the constitutional head of the Union Executive. According to Article 53 of the Constitution, the executive power of the Union shall be vested in the president, which shall be exercised by him directly or through officers subordinate to him in accordance with Constitution. இந்த முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா,
அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கு. பட் இப்போ ரீசண்டாக அதில் வந்து நமக்கு வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. இப்போ கூட அவர் இறந்து போயிட்டார் இல்லையா, பிபின் ராவத். இவர் வந்து இந்தியன் மிலிட்ரி ஆஃபீஸர், இது 4-ஸ்டார் ஜெனரல் ஆஃப் த இந்தியன் ஆர்மி. He served as the first chief of defense staff of the Indian Armed Forces from January 2020. அப்பதான் இப்படி ஒரு இதையே வந்து ஆரம்பிச்சாங்க. அந்த முப்படை தளபதிகளுக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ இந்த ஹெலிகாப்டர் கிராஷ்ல டிசம்பர் 2021 அவர் வந்து இறந்துட்டாரு. பிரசிடென்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், வயது பூர்த்தி அடைவந்தராக இருக்கணும், நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மக்களவை உறுப்பினராவதற்கான தகுதியினை பெற்றிருக்கணும், அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர் குழுமத்தில் உள்ள 10 வாக்காளர்கள் இவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லணும், பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. He should be a citizen of India. He must have completed the age of 35 years. He must not hold any office of profit under the union, state or local government. He should have the other qualification required to become a member of the Lok Sabha. His or her name should be proposed by at least 10 elections and seconded by another 10 elections of the electoral college with elects the president. The president cannot be a member of parliament or of a state legislature. இதுதான் வந்து ராஷ்டிரபதி பவன். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒற்றை மாற்று வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி வாக்காளர் குழுமத்தால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைப்பாங்க. இப்ப பிரைம் மினிஸ்டருக்கு வந்து குடியரசுத் தலைவர் செய்வார் இல்லையா, ஆனா குடியரசுத் தலைவருக்கு வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பதவியேற்பு உறுதிமொழி செய்வாங்க. குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதியுடையவர் ஆவார். மறுபடியும் அவர் திருப்பியும் வரலாம், திருப்பி அந்த பதவிக்கு வரலாம். The president is elected by an electoral college in accordance with the system of proportional representation by means of single transferable vote. The electoral college consists of the elected members of both houses of parliament, the elected members of the states and elected members of the National Capital Territory of Delhi and Puducherry. Once elected as the president, has to take an oath of office before the Chief Justice of India. The president is elected for a term of 5 years and can be re-elected. குடியரசுத் தலைவரின் அதிகாரங்கள் நிர்வாக அதிகாரம், சட்டமன்ற அதிகாரம், நிதி அதிகாரம், நீதி அதிகாரம், இராணுவ அதிகாரம், ராஜதந்திர அதிகாரம், நெருக்கடி நிலை அதிகாரம். இது எல்லாம் வந்து அவருடைய அதிகாரங்கள். நெருக்கடி நிலை நிறைய இப்போ நமக்கு வந்து நிறைய புயல் வர்றது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது இல்லையா, அந்த மாதிரி சூழ்நிலையில அவர் வந்து என்ன ஆக்ஷன் வேணா எடுக்கலாம், அதுக்கான அதிகாரம் உண்டு. பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட், எக்ஸிகியூட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபினான்ஷியல் பவர், ஜுடிஷியல் பவர், மிலிட்டரி பவர், டிப்ளமேட்டிக் பவர், எமர்ஜென்சி பவர். நிர்வாக அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 படி நடுவண் அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும். பிரதம அமைச்சரை மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அவர் பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். இந்தியாவின் மிக முக்கிய பதவிகளான மாநில ஆளுநர்கள், உச்ச நீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், இதர நீதிபதிகள், இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர், தலைமை கணக்கு பதவியாளர், இவங்களெல்லாம் வந்து இவர்தான் வந்து நியமிக்கிறார். He appoints the Prime Minister and the other members of the Council of Ministers. These include the appointment of governors of states, the Chief Justice and other judges of the Supreme Court and High Courts, the Attorney General, the Controller and the Auditor General, the Chief Election Commissioner and other election commissioners,
the chairman and other members of the Union Public Service Commission, ambassadors, and high commissioners to other countries. சட்டமன்ற அதிகாரங்கள் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா, பொது தேர்தலுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை இவர் உரையாற்றி துவக்கி வைக்கிறார். எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு நாம பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்புறம் எம்பிஸ்லாம் நம்ம வந்து இது பண்ணோன்னே இவர் ஃபர்ஸ்ட் அந்த கூட்டத்தை வந்து ஆரம்பிப்பாரு. ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் துவங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்கும் அதிகாரமும் இவருக்கு உண்டு. ஒருவேளை இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய எம்பிஸோ பிஎம் இவங்களெல்லாம் வந்து ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொன்னா இவர் வந்து அதை வந்து கலைக்கக்கூடிய அதிகாரம் இவருக்கு உண்டு. Legislative power. He inaugurates the session of the parliament by addressing it after the general election and also at the beginning of the first session each year. This address is essentially identical in nature to a speech from the throne. The president summons parliament at least twice in a year. All bills passed by the parliament become laws of acts only after getting assent of the president. Money bills cannot be introduced in. He can even dissolve the Lok Sabha before the expiry of the term of the House. அடுத்தது நிதி அதிகாரங்கள். நடுவண் அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தை குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்றே நடுவண் நிதி அமைச்சர் மக்களவையில் சமர்ப்பிக்கிறார். இந்தியாவின் அவசர நிலையிலிருந்து அரசின் எதிர்பாராத செலவினங்கள் மேற்கொள்ளும் அதிகாரம் அவருக்கு மட்டுமே உண்டு. ஒவ்வொரு 5 ஆண்டுகள் டிசாஸ்டர்ஸ்லாம் வரும்போது நம்மளுக்கு பேரிடர்லாம் வரும்போது இவருடைய அதிகாரத்தின் கீழ் இவர் வந்து என்ன ஆக்ஷன் வேணா எடுக்கலாம், எவ்வளவு பணம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவர் அங்கீகாரம் இவர்கிட்ட தான் வாங்க முடியும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு நிதி குழுவினை அமைக்கிறார். Annual budget of the central government is presented before the Lok Sabha by the Union Finance Minister only with the permission of the President. He can make advances out of the contingency fund of India to meet any unexpected expenditure. He constitutes a finance commission after every 5 years. Judicial powers. நீதி அதிகாரங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சட்டப்பிரிவு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்ற ஒருவனின் தண்டனை குறைக்கவும் ஒத்திவைக்கவும் தண்டனையிலிருந்து விடுவிக்கவும் மன்னிப்பு வழங்கவும் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உள்ளது. அவர் ஆயுள் தண்டனையை வந்து மரண தண்டனையா மாத்தலாம், மரண தண்டனை இருந்தா ஆயுள் தண்டனையா மாத்தலாம். அதே மாதிரி ஒரு நீதியை வந்து நிலைநாட்டுறதுக்கு அவர் என்ன ஆக்ஷன்ஸ் வேணாலும் எடுக்கலாம். நம்மளுடைய அப்துல் கலாம் இருக்கும்போது அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு சைல்டு அபியூஸ் விஷயத்துல அவர் வந்து மரண தண்டனை கொடுத்தாரு. Judicial power. Article 72 confers on the presidential power to grant pardons, reprieves, respites, or remissions of punishment, or to commute the sentence of any person convicted of an offense. ராணுவ அதிகாரங்கள். நடுவ அரசின் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி என்ற அதிகாரத்தை சட்டப்பிரிவு 53(2) கீழ் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ளது. அவர் சட்டத்தின்படி இராணுவத்தை வழிநடத்துகிறார். இராணுவ வழிநடத்தலுடைய தலைவரா வந்து பிரசிடென்ட் தான் இருக்காரு. Military powers. Article 53(2) lays down that the supreme command of the defense force of the Union shall be vested in the President and the exercise thereof shall be regulated by law. Diplomatic powers. ராஜதந்திர அதிகாரங்கள். வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை குடியரசுத் தலைவர் நியமிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வரவேற்கிறார். வெளிநாடுகளுக்கான அனைத்து உடன்படிக்கைகளுக்கும் ஒப்பந்தம் குடியரசுத் தலைவரின் பெயராலேயே நடைபெறுகின்றன. நமக்கு வந்து ஒரு வெளிநாட்டோட தொடர்பு வந்து ஒரு சுமூகமா இருக்கிறதோ அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்கு வந்து தெரிவுபடுத்துறதோ, இப்ப நம்ம இந்த கொரோனா பீரியட்ல நிறைய நியூஸ்ல நம்ம வந்து
கேள்விப்பட்டிருப்போம். நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வெளிநாட்டிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர் வந்து அந்த தூதர்களை நியமிக்கிறார். Diplomatic power. The president appoints Indian diplomats to other countries and receives foreign diplomats posted to India. The ambassador designated becomes ambassador after calling on the president and presenting his credentials. All treaties and agreements with foreign states are entered info in the name of the president. நெருக்கடி நிலை. நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் 352வது சட்டப்பிரிவிலும் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் 356வது சட்டப்பிரிவிலும் நிதி நெருக்கடி அறிவிக்கும் அதிகாரம் 306வது சட்டப்பிரிவிலும் உள்ளது. இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. எந்த சட்டப்பிரிவின் கீழ் நெருக்கடி நிலை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு. மாநில அரசை கலைக்கக்கூடிய அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் இருக்கு, நிதி நெருக்கடியை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் இருக்கு, அதே மாதிரி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் அதிகாரம் எந்த சட்டப்பிரிவில் இருக்கு அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. The president has been empowered by the constitution to proclaim national emergency under article 352, state emergency under article 356, financial emergency under article 360. குடியரசுத் தலைவரை பதவியிலிருந்து நீக்கிறது. தன்னுடைய பணி துறப்பு கடிதத்தினை துணை குடியரசுத் தலைவரிடம் வழங்கலாம். அவர் சட்டப்பிரிவு 61 படி அரசியலமைப்பை மீறிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுவதன் மூலம் பதவி நீக்கம் செய்யப்படலாம். இவருக்கு எதிரான இக்குற்றச்சாட்டு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் தீர்மானமாக கொண்டு வரப்பட நிறைவேற்றப்பட வேண்டும். அவர் மேல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாடாளுமன்றத்துல ராஜ்யசபா லோக்சபா 2 பேரும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அது நியாயமா இல்லையா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணி சொன்ன பிறகுதான் இவர் அந்த பதவியிலேருந்தே இவர் வந்து நம்ம நீக்க முடியும். நம்மளுடைய குடியரசுத் தலைவர் 63வது படி நாட்டின் 2வது உயர்ந்த பதவியை துணை குடியரசுத் தலைவர் வகிக்கிறாரு. அலுவலக முன்னுரிமையின்படி துணை குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் குடியரசுத் தலைவருக்கும் அடுத்த தரநிலையில் இவர் இருப்பார். துணை குடியரசுடைய தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா 35 வயசு இருக்கணும். நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. மாநிலங்களை உறுப்பினராவதற்கான மற்ற தகுதிகளை இவர் பெற்றிருக்கணும். எத்தனை வயசு அவருக்கு முடிஞ்சிருக்கணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் வரும். 35. இவர் வந்து எதுலெல்லாம் இருக்கக்கூடாது, நடுவண் அரசிலோ மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்புகளிலோ சேலரி வாங்கக்கூடிய இதுல பதவியில அவர் இருக்கக்கூடாது. Qualifications, elections and term of office, natural born citizen of the அவர் வந்து இந்தியன் சிட்டிசன்ஸா இருக்கணும். Rules of presidential succession, vacancy in the office of the president at the beginning of his term, during his term, vacancy in the office of the vice president when the vice president shall become president. பிரதம அமைச்சர், இந்திய பிரதமர் அல்லது இந்திய தலைமை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்திய அரசின் செயலாக்க தலைவர். இவர் இந்திய குடியரசுத் தலைவரின் தலைமை ஆலோசகரும் மத்திய அமைச்சரவையின் தலைவருமா இவர் இருப்பாரு. இந்தியாவில் பிரதமர் பதவி மிக உயர்ந்த அதிக அதிகாரங்கள் உள்ள பதவியா இருக்கு. இந்திய பாராளுமன்றத்தின் மக்களவை உறுப்பினர்களாக இந்திய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்தியாவின் முதல் பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு. தற்போதைய பிரதமராக இருக்கிறவர் நரேந்திர மோடி. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 74 குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு நடுவண் அமைச்சரவை குழு இருக்கும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் பிரதம அமைச்சர் பதவியானது வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்பு ஜனநாயக முறையில் இருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற ஒரு பதவியை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெஸ்ட்மின்ஸ்டர் அரசியலமைப்புல இருந்து கொண்டு வந்தாங்க. இங்கிலாந்தின் நாடாளுமன்றம் வெஸ்ட்மின்ஸ்டர் அரண்மனையில் அமைந்துள்ளதால் அவர்களின் நாடாளுமன்ற முறைதான் இங்க வந்து பிரதம அமைச்சர் அது அழைக்கப்படுது. மக்களவையின் பெரும்பான்மை கட்சியின் தலைவரை பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவர் பிரதம அமைச்சராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்.
மற்ற அமைச்சர்களை பிரதம அமைச்சரின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மக்களவையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி பெரும்பான்மை பலம் இல்லையெனில் குடியரசுத் தலைவர் எந்த கட்சி அமைச்சரவை அமைக்க முடியுமோ அக்கட்சியின் தலைவரை அவர் அழைத்து அரசு அமைக்க கூறலாம். குடியரசுத் தலைவர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம், ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாதவர் கூட அமைச்சராக நியமிக்கப்படலாம். ஆனால் 6 மாதங்களுக்குள் நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாவர். The President of India is a constitutional executive head. The real executive authority of the Union is exercised by the Prime Minister and his Council of Ministers. India has adopted a cabinet system of government. Article 74 of the Constitution lays down that there shall be a Council of Ministers with the Prime Minister at the head to advise the President, who shall, in the exercise of his functions, act in accordance with such advice. The office of the Prime Minister has been created by the Constitution. The Prime Minister is appointed by the President. Generally, the President has no choice in the appointment of the Prime Minister and invites the leader of the majority party in the Lok Sabha for this office. தேர்தலுக்கு பின்னர் பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும் கடமைகளும் சட்டப்பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகளை பற்றி குறிப்பிடுது. பிரதம அமைச்சர் அமைச்சர்களின் நிலையை அறிந்து அவர்களுக்கு பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல் குறித்து முடிவு செய்வார். கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். பிரதம அமைச்சர் பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்பார்வையிடுகிறார். நடுவண் அரசின் விவகாரங்கள் மற்றும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் போன்றவற்றை அவர் கண்காணிப்பார். அமைச்சரவின் அனைத்து முடிவுகளையும் குடியரசுத் தலைவருடன் விவாதிக்கிறார். பிரதம அமைச்சர் என்பவர் குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறார். பிரதம அமைச்சர் நாட்டின் உண்மையான தலைவர் ஆவார். அவர் நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் செயல்படுகிறார். சர்வதேச மாநாடுகளான மன்வெல்த் அணிசேரா நாடுகளின் உச்சி மாநாடு, சார்க் நாடுகளின் மாநாடு ஆகியவற்றில் இந்திய நாட்டின் பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். Qualification: appointment: must be a citizen of India, must be member of either House of Parliament. If he is not, he must become within 6 months of his appointment leader of the majority, or one who enjoys the majority support in the Lok Sabha, shall be appointed by the President in accordance with the well-established parliamentary practice of inviting the leaders of the majority party in Lok Sabha. President has discretionary power when no party or coalition commands majority in the Lok Sabha to appoint PM, that is Prime Minister. நடுவண் அமைச்சர்களின் வகைகள். நடுவண் அமைச்சர்களின் வகைகள் 3 தரநிலையில வகைக்கப்பட்டிருக்கு. கேபினெட், ஆட்சிக்குழு அமைச்சர்கள்னு சொல்வாங்க. ராசாங்க அமைச்சர்கள், இணை அமைச்சர்கள். The Council of Ministers has 3 category of ministers: the cabinet minister, the state minister, the deputy minister. ராஜ்யசபா, மாநிலங்களவை ராஜ்யசபா என்று அழைக்கப்படும். இதுல 250 உறுப்பினர்களை கொண்டது. 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவை, ராஜ்யசபா என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை 250 உறுப்பினர்களை கொண்டது. இதில் 238 உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு அல்லது செயல்முறை அனுபவம் கொண்ட 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மக்களவை. மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட இந்திய நாடாளுமன்றத்தின் புகழ்மிக்க அவை ஆகும். மக்களவைக்கு
அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் 552. அவற்றில் 530 உறுப்பினர்கள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து, 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து 2 உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகின்றனர். தற்சமயம் மக்களவை 545 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. The Lok Sabha is the popular house of the Indian Parliament and contains elected representatives of the people. Maximum number of members can be elected for Lok Sabha is 552. The Lok Sabha as of today has 543 elected members. Out of this, 530 members are elected from different states and 13 members from the union territories. The president generally nominates 2 members belonging to the Anglo-Indian community. At present, the Lok Sabha consists of 545 members. The Council of State or Rajya Sabha consists of 250 members, out of whom 238 represent the states and the union territories, elected by the method of indirect election. The Constitution has provided for office of the Attorney General for India. He is the higher law officer in the country. He is appointed by the President. He must be a person who is qualified to be the appointed the judge of the Supreme Court. He may be removed by the President at any time. Actually, இதுல வந்து சபாநாயகர் பத்தி சொல்லணும். மக்களவையின் தலைமை ஏற்று நடத்துபவர் சபாநாயகர். அவர் மக்களவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நாடாளுமன்ற மக்களாட்சியில் சபாநாயகரின் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை அவர் பதவியில் நீட்டிப்பார். நாடாளுமன்றத்தில் 2 அவைகளில் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். அவர் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகருக்கு தான். இவர் பதவி காலியாக இருக்கும்போது, வருகை புரியாத போதும் துணை சபாநாயகர் மக்களவைக்கு தலைமை வகிப்பார். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அது எப்ப வந்து கூடும் அப்படின்னு பார்த்தா, பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரியிலேருந்து மே வரைக்கும் இருக்கும். மழைக்கால கூட்டத்தொடர் வந்து ஜூலைலேருந்து செப்டம்பர் வரை, குளிர்கால கூட்டத்தொடர் வந்து நவம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். தமிழகத்துல வந்து நாடாளுமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் மாநிலங்களவையில வந்து 18 உறுப்பினர்கள், மக்களவையில வந்து 39 உறுப்பினர்கள். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஜெனரல் கொஸ்டின்ஸா வரும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நிதி மசோதாவின் திருத்தம் செய்யவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்லை. மக்களவையில மட்டுமே நிதி மசோதாவின் அறிமுகப்படுத்த முடியும். இம்மசோதா மாநிலங்களவின் ஒப்புதலின் சட்டமாக மாறும். மாநிலங்களவை 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கவில்லை அப்படின்னா ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாயிடும். மாநிலங்களவின் சட்ட திருத்தத்திற்கான முன்மொழிவுகளை மக்களவை கருத்தில் கொள்ள வேண்டியதில்லை. எந்த முன்மொழிவுகளை மக்களவை நிராகரிக்கலாம். நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள் பார்த்தீங்கன்னா, வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுறது, பொதுமக்கள் குறைகளை போக்குறது, மேலும் வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் பற்றி விவாதித்தல் அப்படிங்கிற பணிகளை செய்யுது. குடியரசுத் தலைவர் மீதான அரசியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஆகியோரை அரசியலமைப்பு சட்ட விதிமுறைகளின் பதவி நீக்கம் செய்யவும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்கிறது. இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி ஆவார். இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதிகளை இவரும் கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் அவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவர் குடியரசுத் தலைவருக்கு பதவி விலகல் கடிதத்தை அளித்து பதவி விலகலாம். அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நடுவண் அரசாங்கத்தில் 3வது அங்கம் நீதித்துறை. குடிமக்களின் உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாப்பதுல நீதித்துறை வந்து முக்கிய பங்கு வகிக்குது. புதுதில்லியில் அமைந்துள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் 1950 ஜனவரி 28ஆம் நாள் துவங்கப்பட்டது. இது கொஸ்டின்ஸ்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. உச்ச நீதிமன்றம் எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28ஆம் நாள். இது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட கூட்டாட்சி நீதிமன்றத்தில் தொடர்ந்து உருவாக்கப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தின் அமைப்பு எப்படி ஸ்டார்டிங்ல இருந்தது?
தொடக்கத்தில் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 8 நீதிபதிகளை உச்சநீதிமன்றம் இருந்துச்சு. தற்சமயம் உச்சநீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதி உட்பட 34 நீதிபதிகளை கொண்டுள்ளது. அட் பிரசன்ட் கரண்ட் இப்ப வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 34 நீதிபதிகள் இருக்காங்க, ஒரு தலைமை நீதிபதி இருக்காரு. நீதிபதிகளை எப்படி நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதிகள் குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கான தகுதிகள் என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்திருக்கணும், 10 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும், 10 இயர்ஸ் பிராக்டிஸ் இருக்கணும், ஹைகோர்ட்ல வந்து 10 இயர்ஸ் பிராக்டிஸ்ல அவர் இருக்கணும், அதே மாதிரி 5 இயர்ஸ் வந்து அவர் ஜட்ஜா இருந்திருக்கணும், குடியரசுத் தலைவர் பார்வையில் சிறப்புமிக்க சட்ட வல்லுநராய் இருத்தல் வேண்டும். தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்க சட்டம் வழிவகை செய்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உட்பட இதர நீதிபதிகள் 65 வயசு வரைக்கும் பதவியில நீடிக்கலாம். நார்மலா 58 ரிட்டையர்மெண்ட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட், 60 ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இன் ஜுடிஷியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா 65 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுடைய பதவியில இருக்கலாம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தங்கள் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக குடியரசுத் தலைவரிடம் ரிசைன் பண்றோம் அப்படிங்கிற லெட்டர் கொடுத்துட்டு கூட அவங்க வந்து குவிட் பண்ணிக்கலாம். பதவியிலிருந்து நீக்கும் அதிகாரத்தின் நாடாளுமன்றத்தின் தலைமை இடம் புதுதில்லியில் இருக்கு. உச்ச நீதிமன்ற எனினும் இந்திய குடியரசுத் தலைவரின் இசைவு பெற்று இந்திய தலைமை நீதிபதியின் முடிவின்படி வேறு எந்த மாநிலத்திலும் அல்லது எந்த ஒரு இடத்திலும் இந்நீதிமன்ற அமர்வு அமையலாம். இதுல வந்து தனக்கே உரிய நீதி வரையறைன்னு இருக்கு, மேல் முறையீட்டு நீதி வரையறைன்னு இருக்கு, ஆலோசனை நீதி வரையறைன்னு இருக்கு, இதர நீதி வரையறை அப்படின்னு இருக்கு, நீதி புனராய்வு அப்படிங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கு. அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்தி நீதி பேராணைகள் உச்ச நீதிமன்றம் வழங்குது. தனக்கே உரிய நீதி வரையறை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா, இந்திய அரசிற்கும் ஒரு மாநிலம் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் இடையிலான சிக்கல்களை இது வந்து ஆய்வு செய்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள், அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக எழும் சிக்கல்கள் ஆகியன உச்ச நீதிமன்றத்தின் தனக்கே உரிய நீதி வரையறை விஷயங்களா இருக்கு. மேல் முறையீட்டு நீதி வரையறை உச்ச நீதிமன்றமே நாட்டின் இறுதி மேல் முறையீட்டு நீதிமன்றம். மாநில உயர் நீதிமன்றங்கள் உரிமையியல், குற்றவியல், அரசியலமைப்பு வழக்குகள் மீதான தீர்ப்புகளுக்கு எதிரான மேல் முறையீட்டு வழக்குகளை உச்ச நீதிமன்றம் விசாரிக்குது. அப்படிப்பட்ட வழக்குகளை தீர்க்க அரசியலமைப்பு சட்டப்படி மேலும் சட்ட விளக்கம் தேவை என உயர்நீதிமன்றம் சான்றிதழ் அளித்தால் மட்டுமே அவ்வழக்குகளை உச்ச நீதிமன்றத்தின் முன் கொண்டு செல்ல முடியும். இன்னும் அதிகமான விட்னஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் இதை வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆலோசனை நீதி வரையறை பொது முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு சட்டம் அல்லது உண்மை மீதான உச்ச நீதிமன்றத்தின் கருத்தினை பெற அரசியலமைப்பு சட்டம் குடியரசுத் தலைவருக்கு அதிகாரத்தினை வழங்குகிறது. இதர நீதி வரையறை உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள், வழிமுறைகளை ஒழுங்குபடுத்தும் விதிகளை உருவாக்க உச்ச நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நீதி புனராய்வு ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்திடம் இருக்கு. இதுதான் வந்து நீதி புனராய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி புனராய்வுனா என்ன அப்படின்னா, ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானதா அறிவுறுத்தலாம் அப்படிங்கிற அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துல இருக்கு. பின்வரும் தனிப்பட்ட நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரங்களை உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. நடுவண் அரசு மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகளை விலக்கி தெளிவுபடுத்தும், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும், நமக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்குது. மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் போன்றவைகள் உச்ச நீதிமன்றம் பெற்றுள்ளது. இந்த இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இவர் வந்து
சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை நியமிக்க வழிவகை செய்து, ஏன்னா அதுல வந்து 76 எந்த பிரிவின் கீழ் அப்படின்னு கேட்டா சட்டப்பிரிவு 76 கீழ். இவர் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரியா இருக்காரு. இவர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாரு. இவரோட தலைமை வழக்கறிஞரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். இவர் குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவகாரங்கள் மீது இந்திய அரசாங்கத்திற்கும் ஆலோசனை வழங்குகிறார். இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு உண்டு. எங்க வேணா போய் அவர் வந்து என்ன பண்ணலாம், எந்த கேஸ் வேணாலும் அவர் வந்து வழக்காடலாம். நாடாளுமன்ற இரு அவைகளின் செயல்முறைகளிலும் பேசுவதற்கும் பங்கு கொள்வதற்கும் இவருக்கு உரிமை உண்டு. நாடாளுமன்ற இரு அவையின் கூட்டத்திலோ அல்லது எந்த ஒரு கூட்டுக்குழு கூட்டத்திலோ வாக்கு அளிக்கும் உரிமை இன்றி உறுப்பினராக இவர் இடம்பெறுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்கு அளிப்புகளும் இவருக்கு உண்டு. இவர் வந்து அதுல பெற்றிருக்காரு. அடுத்தது, புதுதில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம். அது அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் ரெண்டுமே அந்த கட்டிடத்துல தான் இருக்கும். அவருக்கு இருப்பிடத்துடன் கூடிய அலுவலகங்கள் மேலும் 2 இடங்கள்ல இருக்கு. அங்கு வருடத்திற்கு ஒரு முறை சென்று தன்னுடைய அலுவலக பணிகளை அவர் மேற்கொள்கிறார். 2 இடம் என்னென்ன இடம்னு கேட்பாங்க. சிம்லாவில் உள்ள ரீட்ரீட் கட்டடம் ஒண்ணு, ஹைதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் இன்னொன்னு. இவை வந்து ஒண்ணு வடக்கிலும் மற்றொன்று தெற்கிலும். இது நாட்டின் ஒற்றுமையும் மக்களின் பல்வேறு பட்ட கலாச்சாரத்தின் ஒற்றுமையும் பறைசாற்றுகிறது. 2 இடத்துல அவருடைய அலுவலக பணிக்கான கட்டடம் இருக்கு. ஒண்ணு வந்து சிம்லால ரிட்ரீட் கட்டடம், த ரிட்ரீட் பில்டிங் இன் சிம்லா. இன்னொன்னு ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராஷ்டிரபதி நிலையம். இது வந்து ஒண்ணு வந்து நார்த் சைட்லயும் இன்னொன்னு சவுத் சைட்லயும் இருக்கு. இது எதுக்காகனா ஒரு ஒற்றுமை, பல்வேறுபட்ட கலாச்சாரம் இதெல்லாம் வந்து சொல்றதுக்காக இருக்கு. குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசுத் தலைவர் பதவிகள் ஒரே சமயத்தில் காலியாக இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பணிகளை செயலாற்றுவார். ஒருவேளை பிரசிடென்ட்டும் இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யார் அங்க வந்து இருப்பா, செயலாற்றுவா அப்படின்னு பார்த்தா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி. 1969ஆம் ஆண்டு இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்ப வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஹிதயதுல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதை நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1969ல இது மாதிரி 2 பேருமே இல்ல, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்ல, பிரசிடென்ட்டும் இல்ல. ஸோ அப்ப ஹிதயதுல்லா அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் வந்து அவர் தான் வந்து குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு.